அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா தனது கட்சி வேட்பாளரான தனபாண்டியனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அம்மா ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியாரிட்டேந்து மின்சாரத்தை விலைக்கு வாங்குது இந்த தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு. எவ்வளவு விலைக்கு தெரியுமா வாங்குது? ஒரு யூனிட் 15 ரூபா முதல் 25 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட்டை விலை கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சாதனை. போன தேர்தல்ல 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுல 50 கூட சரியா கூட நிறைவேற்றல. இப்போது 524 வாக்குறுதி இப்ப கொடுத்து திரும்ப தமிழ்நாடு மக்களை எப்படியாவது ஏமாற்றி திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த திமுக காரவங்க இருக்காங்க. மக்களை எப்படி ஏமாற்றினாலும் அவர்கள் இந்த முறை விலை போக மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் அந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. இந்த மக்கள் விரோத மன்னர் ஆட்சியை அகற்றி மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு உருப்படும். அப்பதான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழவே முடியும். இதுதான் உண்மையான நிலைமை. திமுகவோட கைகோர்த்து நிக்கிறது நிறைய கட்சிங்க நிக்குது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க எல்லாம் நிச்சயம் காணாம போயிடுவாங்க. தீய சக்தி ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா, துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கறத மக்கள் அது இந்த தொகுதியில உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.